ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வெளில போயிருந்தோம். வீட்டுக்கு வரைக்கும் 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு கொடுக்குறதுக்குள்ள குழந்தைங்களுக்கு டின்னர் டைம் லேட் ஆயிரும் சொல்லி அவங்களுக்கு கடையில் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஹஸ்பண்டும் அத்தையும் ஃப்ரைடே நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. சரி ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் என்னத்தை கடையிலேருந்து வாங்குறோம் சொல்லி எல்லாமே வீட்லேயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் என்ன வேணும் அப்படின்னு. இப்போவே வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, எதுக்கு வேலை இழுத்துக்கிற, வீட்டில் இருக்கிறதே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் மதியம் வடித்த சாதமும் முத நாள் வச்ச புளிக்குழம்பு தான் இருந்தது. ஊறுகாய் வச்சு அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னா காய்கறி ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெண்பொங்கலை செஞ்சுக்கலாம்னு சொல்லி சாதத்துக்கு ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டு சாம்பாருக்கு பருப்பு கூட வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். அப்புறம் பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு பார்த்தா முந்திரி பருப்பே இல்லை. சரி பரவாயில்லன்ட்டு மிளகு எடுக்க போகிறேன். மிளகுமே முடிஞ்சு போச்சு. மிளகு இல்லாத ஒரு வெண்பொங்கலான்னு சொல்லி பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பு தூக்கி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றி பெருங்காயம் போட்டு தாளித்து காய்கறி இல்லாத சாம்பார் சாதமாக மாற்றிட்டேன். அரைச்ச தேங்காய் சட்னியை துவையலாக்கியாச்சு. அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு.